எங்களை பொறுத்தளவு எங்கள் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரியே தெரியவில்லை என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். முடிச்சிடறேன், பாப்பா கேள்வி ஒரே ஒரு லேடிஸ் தான் கேள்வி கேட்டிருக்காங்க. 75 ஆண்டுகள் பவள விழா கண்ட இயக்கம். உங்கள் முன்பு பேட்டியிலே உட்கார்ந்து இருக்கின்ற நான் கூட 45 ஆண்டுகளை கடந்து அரசியல் பயணத்திலே இருக்கின்றேன். நல்லது கெட்டது, தீமைகள் நன்மைகள், புயல் வெள்ளம், இயற்கை சீற்றம், தீ விபத்து, பல குடும்பங்களுடைய சூழ்நிலைகள், இவற்றையெல்லாம் அனுசரித்து மக்களோடு மக்களாக ஒன்றாக பழகியவர்களை விரும்புவார்களா, அல்லது விருந்தினர் போல் எப்போதாவது ஒரு வேளை வீட்டிற்கு வருபவர்களுக்கு ஒரு தட்டு உணவு அறிந்து விட்டு திரும்பி அனுப்பிவிடுவேன் அப்படி இருப்பவர்களை விரும்புவார்களா? ஆகவே குடும்பமாக 75 ஆண்டுகள் பவள விழா கண்ட இயக்கம் தமிழகத்திலே வேரூன்றி இருக்கின்றது. அதைத்தான் நான் முன்பு பேட்டியிலே சொல்லும்போது கூட சொன்னேன். எங்கள் தலைவர் காலிலே நிகம் முளைத்த காலத்திலிருந்து அவர் கால்படாத இடங்களே தமிழகத்தில் இல்லை. இன்றைய அரசியல் உலகில் மிகவும் தெளிவாக மக்கள் இருக்கின்றார்கள். சீர்தூக்கி பார்ப்பார்கள். தியாகத்திற்கா அல்லது வேஷத்திற்கா, தேர்தலுக்கா அல்லது நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கா என்று சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது நிச்சயம் எந்த இதுவாக இருந்தாலும் எடைக்கல்லிலே அதிக உயரத்திலே இருப்பவர் எங்களுடைய மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாகத்தான் இருப்பார். நிறைய சொல்லிட்டேன். தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக நீங்க சொன்ன மாதிரி வடசென்னை பண்ணாலுமே கூடுதலா உங்க கட்சியுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? ஓட் போலிங் அதிகம் பண்ணுறதுக்கு என்ன பண்ண இருக்கீங்க சார்? நான் தான் சொன்னேன் சார், எந்த கட்சியிலுமே பாக முகவர்களை இன்னும் முழுமையாக நியமிக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் மாத்திரம்தான் பாக முகவர்களை முழுமையாக நியமித்து தேர்தல் அங்கீகாரம் பெற்றிருக்கின்றன. அது மாத்திரமில்லாமல் பாக முகவர்களுக்கு அடுத்து பிடிஏ என்று ஒரு பாக முகவர் நியமித்திருக்கின்றோம். பிடிஏ என்றால் டிஜிட்டல் ஏஜென்ட், இந்த நவீன காலத்திற்கு ஏற்றாற் போல் செயல்படக்கூடியதற்கு. அடுத்து தேர்தல் களத்திலே ஓட்டம் எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும், வெயிலாக இருந்தாலும், மழையாக இருந்தாலும், இரவாக இருந்தாலும், பகலாக இருந்தாலும் ஓடுவதற்கு பிஒஏ என்று ஒருவரை நியமித்திருக்கின்றோம். அவர் இளைஞரணியை சார்ந்தவர். இப்படி பகுத்து பார்த்து தரைப்படை, கடற்படை, காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை அனைத்தையும் தயார் செய்து தேர்தல் களத்திற்கு தயாராக வைத்திருக்கின்றோம். இந்த படையை மிஞ்சுகின்ற சக்தி எங்களுக்கு தேர்தல் பணி கற்றுக் கொடுக்கின்ற அளவிற்கு தமிழகத்திலே எந்த இயக்கமும் இல்லை. தேர்தல் பணிக்கென்று ஒருவருக்கு சான்றிதழ் தர வேண்டும் என்றால், ISI முத்திரம் வேண்டும் என்றால், அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் தருகின்ற அளவிற்கு இந்த இயக்கத்துடைய தொண்டன் பயிற்சி பெற்றுள்ளான்.